இருக்கும். மளிகைக்கா ஏகப்பட்ட பொருள் வாங்கின மாதிரி இருக்கு. ஆனா குழம்பு வைக்கிறது கிடையாது, கூட்டு வைக்கிறது கிடையாது. எடி முன்னால நான் என் மாப்பிள்ள என் பிள்ளை 3 பேர் இருந்தோம். இப்ப என் தங்கச்சி வேற வந்திருக்காளா. என் தங்கச்சிக்கு சமையல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருப்பாளா. அதுல எடுத்தையாவது ஒண்ணு போட்டு விடுவோம் பத்தியா. அதை பார்த்த உடனே இவளுக்கு செஞ்சிடணும். அப்போ உங்களுக்கு கொண்டாட்டம் தானே, நேரத்துக்கு நேரம் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்ல. அதனால கொஞ்சம் மஞ்சள் மசாலா ஐவர காய்கறி என்னெல்லாமோ வாங்கிட்டு வர சொன்னா அதெல்லாம் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் போங்க, ஜூஸ் கிடைக்கல, இல்ல காப்பி எதுவும் கிடைக்கான்னு பாப்போம். தம்பி ஒரு 5 ஆப்பிள் ஜூஸ போடு. என்னை ஜூஸ் ஒண்ணு இல்லையேனே, எல்லாம் காப்பி டீ, போன்விட்டா, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன தம்பி இப்படி சொல்லுத? போன மாசம் கூட உன் கடையில வந்து ஆப்பிள் ஜூஸ் வாங்கி குடிச்சேன்னு நல்ல அளவோல இருந்துச்சே, அதனாலதானே உன் கடையை தேடி வந்திருக்கேன். தம்பி நல்லா இருப்ப, தலை கிருகிருன்னு வருது. அங்க இருந்து நடந்து வந்தே பத்தியா. ஒரு ஆப்பிள் ஜூஸ போடு, நல்ல சில்லுன்னு போடு. ஒத்த ரசம் ஃப்ரீனா பின்னாயிலே குடிச்சிருவா. என்ன இந்த போன மாசம் நான் ஜூஸ் கடையா தான் வச்சிருந்தேனே, அப்போ வெயில் அடிச்சுது. இப்போ ஒரே மழை புடி புடின்னு புடிச்சிட்டு பத்தியலாம். எல்லா இடமும் ஒரே குளிரு. அதனால ஜூஸ் கடைய அப்படி காப்பி டீ கடையா மாத்திட்டேனே. அட அநியாயமே, நம்ம ஜூஸ் குடிக்க வர நேரமா பார்த்து இவன் காப்பி கடையா மாத்தணும். எல்லாத்துக்கும் காப்பி போடணுமா டீ போடணுமாக்கா? எடி மரவதான், உனக்கு என்ன வேணும்? எல்லாருக்கும் காப்பியை போட சொல்லிடுவோமா? சரிக்கா போட சொல்லு. ஆளுக்கு ஒரு காப்பி நல்ல சூப்பராட்டு நல்ல ஸ்ட்ராங்கா போட சொல்லு. நெடுமாரி கனி உங்களுக்கு. ஏக்கா எனக்கும் காப்பியே போதும்க்கா. ஆமாக்கா எனக்கும் காப்பி போதும். தம்பி ஒரு 5 காப்பி நல்ல சூப்பரா போட்டுக்கொண்டா. தம்பி கடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையோ? இன்னைக்கு கடிக்கிறதுக்கு ஒன்னும் போடல பாத்துக்கோங்க. பக்கத்துல கருங்கல் வேணா கிடக்கு, எடுத்துறட்டமாக்கா. நல்ல நறுநறுன்னு கடிங்க. திமிர பாரு, கொழுப்பு பாரு. கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. எனக்கு காப்பி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஒரு காப்பி கேன்சல். நெடுமாரி இந்த பையன் லூசு மாதிரி ஒரு காப்பி கேன்சல்னு சொல்லிட்டானே. ஆமா, பின்ன நீங்க தானே சொன்னீங்க காப்பி வேண்டான்னு. இங்கிலீஷ்லயே சொன்னீங்க, தமிழ்ல தானே சொன்னீங்க. அதான் அவன் புரிஞ்சுக்கிட்டு ஒரு காப்பி கேன்சல் அப்படின்னா. இவன் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும். நீ உனக்கு கூட ஒரு காப்பி வாங்கிக்கிட்டு அந்த காப்பி எனக்கு தாயா. இது நல்ல கதையா இருக்க. நான் என்ன 2 காப்பி குடிச்சா எல்லாரும் சிரிக்க மாட்டாவோ? எனக்குள்ள காப்பியை மட்டும் தான் நான் குடிப்பேன். உங்களுக்கு காப்பி வேணா இன்னொரு காப்பி வாங்கி குடிங்க. பாவி மக்கா எல்லாவளும் ஒண்ணு கூட்டிட்டாளுவலம்மா. மரகதக்கா காது கேட்காத மாதிரி வியானுக்கு நிக்காமா. காப்பி தான் வேண்டாம்னு சொல்லிட்டீல்ல, அப்புறம் என்ன? ஏக்கா எனக்கு காப்பி வேணுக்கா. ஒரு மாதிரி படபடத்துட்டு வருது. அதுக்கப்புறம் நான் கீழே விழுந்தேன்னு வச்சுக்கோ, நீ தான் வண்டி வச்சு தூக்கிட்டு போகணும். பாத்துக்கா, அதுக்கு செலவு இப்போதைக்கு 200 ரூபா ஆயிரும். தம்பி சொன்ன மாதிரி 5 காப்பி போட்டுருப்போம். சரிக்கோ, சரி சரி. அப்பா இப்பதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. தம்பி 60 ரூபா தானே? ஆமாண்ணே 60 ரூபா தான். போங்க, நேர வேற ஆயிட்டு. வீட்டுல ஏகப்பட்ட சோழி கிடக்கு. ஏங்க நான் சொன்னோம்ல அந்த விஷயத்தை பத்தி போனோன்னு உங்க அம்மிட்ட கேளுங்க, சரியா? எனக்கு தயக்கமா இருக்குடி. எப்படி கேட்க? எங்க அம்மிட்ட எதுவும் சொல்லுவாளான்னு எனக்கு பயமா வேற இருக்கு. எதுக்கு பயப்படுதேரு மனசா? அடுத்த அல்ட்டியை கேட்கேரு. உங்க அம்மிட்ட தானே கேட்கேரு. எனக்கு என்ன, கேட்டா கேளும், கேட்கட்டா போவோம். சரி சரி கேக்கேன். அம்மா கறியை கண்டு நடுங்கதான் செய்தாரு. வீட்டுல இன்னைக்கு என்ன பெகல நடக்க போதோ தெரியலையே. ஏமா இந்த பாரு, வந்த உடனே அந்த விஷயத்தை கேட்டு அண்ணன் கிட்ட கேட்டு நான் எப்படி கேட்க? பின்ன நானா கேட்க முடியும்? நீ தான் கேட்கணும். நான் தான் சொல்லிட்டோம்ல, தேவையில்லாம நான் பேச மாட்டேன்னு. என்ன இழுத்து விட்டு கடைசியில என்ன பொல்லாதவள ஆக்கிறாத. சரிட்டி சரி, நான் கேட்கேன். ஏன் தெரியுமா இன்னைக்கு கேட்க சொல்றேன்? நாளைக்குன்னா நிச்சயமலத்துக்குள்ள வேலை கிடக்கும். அங்க போறேன் இங்க போறேன் வெளியில போயிருவான். அவசரத்துல நிப்பான். அந்த நேரத்துல இதெல்லாம் கேட்க முடியாது, பேசவும் முடியாது. அதுவும் இல்லாம என் புருஷன் வேற வந்துருவாரு. அவர் முன்ன வச்சு இந்த விஷயத்தெல்லாம் பேச முடியாது. அவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. எப்படினாலும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் சண்டை ஆயிரும். சரி விடு, நீ டென்ஷன் ஆகாத. சரிண்ணே சரி. பொறவு பேசுதானே, வைக்க. அண்ணன் வந்துட்டோம் போல இருக்க. யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு வரான். எட்டி எங்கிட்டி போற? எந்திரிச்சிட்ட? வேற எங்க போறேன்? இங்கதான் இருக்க போறேன். இந்த கட்டில போய் நல்லா தூங்குத மாதிரி படுத்துக்கிட்டேனா? யாமட்டி சும்மா இருக்க வேண்டியதானே? வேண்டாம், நீனும் அண்ணனும் பேசும்போது மைனிகாரியும் இருப்பா. அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு நீங்க பேசுவியா, நானும் அந்தால குறுக்கால பேச வேண்டியிருக்கும். பிரச்சனை பெருசாகும். எதுக்கு சேர? அதான் பேசாம தூங்குத மாதிரி படுத்துக்கிட்டே நீ பேசு. அதுக்கப்புறம் பிரச்சனை ஏதாவது பெருசா ஆச்சு, நான் ஊடலே எந்திரிச்சிருந்தேன். சரியா? சரி மக்கா, சரி போய் படுத்துக்கோப்போம். இம்மா தவசு புள்ள வந்தாரா? இப்ப வாரேன்னு சொல்லல, ஒரு 4 மணிக்கானதான் வாரேன்னு சொல்லி இருந்தாரு. அவருக்கு எங்க கல்யாண வீடா, அங்க போயிருக்காரா. சரி வரட்டு, 4 மணிக்கு வந்தா நல்லதுதான். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போக வேண்டியிருக்கு. சாப்பிட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்களா? மைனி சாப்பிட்டாவளா? நான் சாப்பிடல, எனக்கு கொஞ்சம் வயிறு பசிக்கல. போறவு சாப்பிட்டுக்கிட்டேன். மைனி இப்பதான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா. அண்ணன் வந்தானே கேளுன்னு இருக்கேன். அவ்வோக்குள்ள பேசாம வாயை மூடிட்டு உட்காந்துருக்கா. இல்ல கொம்பகனா எங்கேயோ போன நெல்ல அவசரமா போய் எப்ப போய் சாப்பிடு போ. ஏன் மனசா, உங்க அம்மிட்ட கேளும்னு சொன்னோம்ல, நீர் கேட்காம பேசாம வாரேரு. ஏமா அண்ணன் கிட்ட கேளுன்னு சொன்னோம்ல, நீ வாயை பத்திட்டு பேசாம உட்காந்துருக்க. கேளு. எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியல. ஆமா, ஆனா அவன் அண்ணன் உனக்கு பாடம் எடுக்க ஒன்னெல்லாம் வச்சு என்ன செய்ய? அவரை வச்சு ஒண்ணு செய்ய முடியாது. சீக்கிரம் கேளும், இதான் சமயம். நல்ல வேலை மத்தவன் முழிச்சிட்டு இருப்பான்னு நினைச்சேன். அவ தூங்கிட்டு தான் கிடக்கா. இந்த நேரம் தான் சரியான நேரம். போய் கேளும். மனசா போவும். மனசா வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? கேளு. சரி சரி கேக்க. கோவப்படாத. எம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கும் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சரி அப்ப நீ முதல்ல சொல்லு. ஏண்டமாக்கா நீ முதல்ல சொல்லு. இது என்னடா கூத்தா இருக்கு? மாமியா கிளவி வேற என்னத்தையும் சொல்லணுங்க. என்ன சொல்லணுங்க தெரியலையே. இல்ல கொம்பகண்ணா நீனே முதல்ல சொல்லுல.
எம்மா இந்த மாப்பிள்ளை வீட்ல இருந்து தங்கச்சிக்கு 20 பவுன் நகை கேட்டாவுல்ல. ஆமாமக்கா, தங்கச்சி பத்மா கிட்ட மாப்பிளைக்கு அம்மா அப்படிதான் சொல்லியிருக்கா பாத்துக்க. அன்னைக்கே உன்ட்ட சொன்னோம்ல, இப்போ நம்ம கிட்ட ஒரு 10 பவுன் போல இருக்கு. எம்மா நீ என்ன சொல்லணும்னு நினைச்ச? இல்ல, நானும் இத பத்தி தான் பேசணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். நீனே பேசிட்ட. சரி மக்கா, மீதி 10 பவுன் உண்டுல்ல, அதுக்கு ஏதாவது வழி பார்த்திருக்கியா? எம்மா நானும் அதை பத்தி தான் பேசுறதுக்கு வாய் எடுத்தேன். எம்மா அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கடன் கேட்டு பார்த்தேன். ஒரு இடமும் ஒன்னும் நடக்க மாட்டேங்கு. நிச்சயமலமும் பக்கத்துல வந்துட்டேன். அங்கிங்க கேட்டு பார்த்தானா? இன்னும் அப்ப 10 பவுன் ரெடி பண்ணலையா? இவ என்னைக்கு ரெடி பண்ண? இல்ல மக்கா 20 பவுன்ல மொத்தம் போடணும். கல்யாணத்தன்னைக்கு 20 பவுன் போடலன்னா மாப்பிளைக்கு அம்மா நம்மள என்ன நிக்க விட்டு கேள்வி கேட்டுருவா. இல்ல என்னல செய்ய போற இப்போ? அதுக்கு தாம்மா உன்கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்னல? எம்மா எப்படியும் வாங்கிட்ட கொஞ்சம் கைவசம் துட்டு வச்சிருப்பேல்ல, சேர்த்து வச்சிருப்பேல்ல கொஞ்சம் கொஞ்சமா. அதுல கொஞ்சம் ரூபாய கொடுத்தனா ஒரு 5 பவுனுக்கிட்ட வாங்கிருவேன். ஐயா, அம்மா குறுக்கு வலிக்கம்மா. குறுக்குல புடிச்சிட்டு போல இருக்கே ஐயா. மாமியா கிழவிக்கு என்னாச்சு? யான் கூப்பாடு போட்டு கிடக்கு. வந்துட்டா போல இருக்கு. தூர தள்ளி உட்காந்துக்கிடுவோம். கையை நீட்டி கண்ணுக்குள்ள குத்தி எடுத்துருவா. கழுத மாதிரில கணச்சுக்கிட்டு போறா. ஏடி நெடுமாரி, என்னதே பாட்டு படிச்சது போதும், நிறுத்து. நான் எப்படியாவது சின்ன கோயில் சித்ரா மாதிரி ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க வேற பாட்டு நிறுத்துங்க. நீ சின்ன கோயில் சித்ராவா? அந்த பியார சொல்லுது கூட உனக்கு அருகதை கிடையாது. ஒருத்தி எப்பவும் நல்ல கல்லு குத்தி மாதிரி இருப்பாள. அவ இன்னைக்கு காத்தா உருவன பலூன் மாதிரி பொசுக்குன்னு போய் கிடக்காள. என்ன யாதுன்னு ஒரு விசாரிப்புன்னு நினைச்சேட்டி வா ஏன்னு பாட்டு படிச்சு போறான். ஏந்தே உங்களுக்கு என்ன நல்லதானே இருக்கியா? ஜம்புன்னு இருக்கேல. இப்போம்லாம் நீங்க போய் சேர்ந்துக்கிட மாட்டே போல இருக்க. அந்த அளவுக்குலாம் இருக்கிய. அடியே வந்தோம்னா என்ன செய்வியா? மண்ணா கட்டி செய்வேன். இருக்க லட்சணத்தை பார்த்துட்டு ஏத்தே என்ன செய்து யாது செய்து உடம்புக்கு எதுவும் முடியலையா, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போகணுமா, ஊசி கீசி எதுவும் போடணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேக்கியா? உன் வாய்க்குல என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? கொழுக்கட்டையில தே பாட்டு வச்சிருக்கேன். அதான் பாட்டு பாடிட்டு வந்தேன். எதுக்கு எப்படி பெண்டு விழுந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிய? குறுக்குல என்ன புண்ணா? குடிஞ்சுதான் தூத்தம்மா. குறுக்கு உடனே புடிச்சுக்கிட்டு என்னன்னு தெரியல. குறுக்க நிமிரவும் முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. படாத பாடுபட்டு கிடக்கேன். ஏதாவது மாத்திரை கீத்திரை இருந்தா தருவியா? மாத்திரை தரதுக்கு நானே டாக்டராத்தே படிச்சிருக்கேன். அப்படி சும்மா கண்டபடி மாத்திரை எல்லாம் போடக்கூடாது. கிட்னி எல்லாம் சட்னி ஆயிரும். மாத்திரைனால கூட முழுங்கிருவேன். ஊசினாலும் எனக்கு பையன் தான் பாத்துக்கா. உங்களுக்காக ஒரே ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் என் கைவசம் இருக்கு. அது என்ன ட்ரீட்மெண்ட்? ஊசியும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, ஒரு மருந்து கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்படியா? இது நல்லா இருக்க. ஊசி மாத்திரை மருந்து இல்லாம எப்படி சரியாகும்? உனக்கு என்ன தெரியும் சொல்லு. கை வைத்தியம். என்னது கை வைத்தியமா? எங்க பாட்டிக்கு ஏகப்பட்ட கை வைத்தியம் தெரியும். அது செய்யும்ல. அப்ப நான் பாத்துட்டே இருந்திருக்கேன். அப்படியாட்டி மாராசி நல்லா இருப்ப. அந்த கை வைத்தியத்தை எனக்கு கொஞ்சம் செஞ்சு விடுட்டி. எப்படியாவது என் குறுக்க நிமிரணும். இப்படியே வெளியே போன்னு நினைச்சிக்க எல்லாரும் சிரிப்பாடுவா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். இந்த கட்டில போய் மெதுவா கொஞ்சம் படுங்களாம். சரிட்டி போய் படுக்க. நீ சீக்கிரம் அந்த கை வைத்தியத்துக்கு மருந்து எடுத்துட்டு வா. அம்மா அப்பா குறுக்கு நிமிர முடியல ஐயா. சீக்கிரம் கொண்டு வா சீக்கிரம். நேர போங்க. எங்கனையாவது முட்டி மண்டையை உடைச்சிடாதீங்க. நமக்கு இருக்குதே ஒரே ஒரு மாமியாரு. அந்த மாமியாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் மனசு வலிக்கதான் செய்யுது. எப்படியாவது உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வச்சிருவேன். இப்ப வாரேன் ஆயுதத்தோட. கனி மல்லிகாக்கோ என்ன வீட்டு போகும் போலியா? அங்கேயே உட்காந்துருக்கீங்களா? கனி கொஞ்சோண்டு சர்பத்து போட்டுட்டு இருந்தா அத குடிக்கிறதுக்காண்டி உட்கார்ந்திருக்கேன். அதன பார்த்தேன். ஏண்டி என்ன திடீர்னு கூப்பிடுத? இப்பதானே கடை வீடுனா? என் மாமியா கறிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அட கடவுளே, என்னது ரொம்ப சீரியஸா இருக்கா? ஆமா சீரியஸா இழுத்துட்டு கிடக்கா. இது என்னன்னு சொல்லு. சும்மா கிண்டல் பண்ணிட்டு கிடக்காத. அனி என் மாமியா கறிக்கு இடுப்புல கொஞ்சம் சுளுக்கு பிடிச்சுக்கிட்டான். என்னது சுளுக்கு பிடிச்சுக்கிட்டா? ஆஸ்பத்திரி கூட்டி போய் ஒரு ஊசியை போட்டு விட வேண்டியதுனே. என் மாமியா கறிக்கு ஊசினாலே பயங்கர பயம். அதனால அது பக்கமே போவாத ஆஸ்பத்திரிக்கு. மாத்திரை எது தான் சொல்லிச்சு. நான் தான் மாத்திரை கொடுக்க பயமா இருக்கு, கொஞ்ச நேரம் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆஸ்பத்திரி கூட்டு போமா எப்படி சரியாகும்? என்கிட்ட கை வைத்தியம் இருக்கு, எனக்கு தெரியும். அதனால அதை வச்சு சரி பண்ணிடலாம். அப்படியா? சரி இப்ப எதுக்கு எங்களை கூப்பிட்ட? 2 பேரும் கொஞ்சம் வாங்கலாம். என் மாமியார கொஞ்சம் கை தாக்கல புடிச்சுக்கிட்டா போதும். சரி வாரேன். வேற என்ன செய்ய? சீக்கிரம் ஓடியங்க. என் மாமியா கறி என்ன ஆனாலும் தெரியலையா? நெடுமாரி கையில ஏகப்பட்ட வித்த வச்சிருப்பா போல இருக்கே. கேட்டி என்ன இதெல்லாம்? ஏகோ பாத்தீங்களாக்கோ என் மாமியார் கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி கிடக்கதா. இது எப்படி மருந்து கொடுத்து சரி பண்ணுவே? இப்போ மருந்தை எடுத்துட்டு ஓடியாரேன். நீங்க 2 பேரும் எங்க அத்தைய கொஞ்சம் புடிச்சுக்கிட்டா போதும். நெடுமாரி உன் மாமியா கறிய பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. சீக்கிரம் மருந்து எடுத்துட்டு ஓடியா, நாங்க புடிச்சுக்கிட்டோம். ச்சே அங்க இங்க குடுக்குடுன்னு அது போக்குல தெரியுமா? இப்படி வந்து படுத்துக்கிட்டேன். ஐயா அப்பா நெடுமாரி மருந்து எடுக்க போயிருக்கா. கொஞ்சம் பொறுத்துடுங்க, இப்ப எல்லாம் சரியாயிரும். ஐயா அப்பா
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்முடைய கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பம். பாய் மக்களே.